ஹாப்பி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி. இன்றைக்கி நான் கிருஷ்ணர் பாதம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நல்லா பச்சரிசி மாவை நல்லா அரைச்சி நல்லா திக்காக நான் வெயிலில் காய வச்சு ஸ்லைஸாக எடுத்து வச்சுருவேன். நமக்கு வேண்டும் போது நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அது மாதிரி கரைச்சிக்கிட்டு ஒரு தட்டில் ஊற்றி இந்த மாதிரி கை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இது என் பொண்ணு கை தான் இந்த கை போட்டது. அந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி போட்டிங்கன்னா குட்டி கிருஷ்ணர் கால் மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. நமக்கு என்ன மாதிரி வருமோ அது மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 8 மாதிரி கூட போடலாம். ஒரு 4-5 டைப்ஸ் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. இது கொஞ்சம் பெரிய சைஸ் கிருஷ்ணர் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் போட்டுடலாம் இந்த மாதிரி. இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் போடலாம். அவ்வளோதான், பச்சரிசி மாவில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஈஸியாக நம்ம கிருஷ்ணர் பாதம் போட்டுடலாம். இது நல்லா காஞ்சதுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் போட்டு பாருங்கள்.